அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவுல உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 20/12/2023 அன்று புதன்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை அஷ்டமி. இந்த வளர்பிறை அஷ்டமியில சொர்ணாகாச பைரவரின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தையும் பலன்கள் பற்றியும் அதை எவ்வாறு உச்சரிப்பது பற்றியும் அதை நாம் சொல்வதனால் நம் வீட்டில் ஏற்படும் பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சந்தேகங்கள் இருந்த கமெண்ட் மூலமா தெரிவிங்க. என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்றைய பதிவுல வளர்பிறை அஷ்டமி. இந்த அஷ்டமியில சொர்ணாகாச பைரவரின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதனால் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும். அது மட்டும் இல்லாம நம்ம அடகு வைத்த நகைகளை அது மட்டும் இல்லாம நம் வீட்டில் இருக்கும் பணத்தடையை நிவர்த்தி செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்து நம் வீட்டில் புது தங்க நகைகளை எவ்வாறு பெறுவது பற்றி அதனுடைய விளக்கங்கள் நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டமின்னு சொன்னாவே நம் பைரவர் வழிபாடுன்றது எல்லாருக்கும் கட்டாயம் தெரியும். அதுவும் ஒவ்வொரு மாதத்திலும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி வருகிறது. அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் அழகாக புதன்கிழமையில பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்றது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான நன்னாளில இந்த அஷ்டமி திதி சேர்ந்து வந்ததுனால நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய அழகாக கொடுக்கப்பட்ட இந்த நாளை நாம் பயன்படுத்தி அந்த மந்திரத்தை உச்சரித்து நம் வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தி செய்து நாம் எப்போதும் சந்தோஷமா இருக்க இந்த அழகாக கொடுக்கப்பட்ட இந்த நாளை பயன்படுத்தி சந்தோஷமா இருக்கணும். இந்த அற்புதமான புதன்கிழமை நாள்ல இந்த அஷ்டமி திதி வந்ததுனால நம்மளுக்கு வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள்னா நம்ம அடகு வைத்த நகையை நம்ம ஒரு தேவைக்காக நகையை அடகு வைக்கிறோம். அது பேங்க்ல இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சேட்டு கடையில் வச்சிருந்தாலும் சரி, அதை விரைவில் மீட்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி வேண்டும். அது வழி இந்த அஷ்டமி திதியில சொர்ணாகாச பைரவருக்கே உரிய மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது தானாக நம் வீட்டில் செல்வம் சேரும், பணத்தடையை நிவர்த்தி செய்யும், பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்யும். அது என்ன மந்திரம், அது எவ்வாறு உச்சரிக்கணும், எந்த நேரத்துல உச்சரிக்கணும், என்ன வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்றது ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அஷ்டமி எப்ப வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 19/12/2023 அன்று மாலை 4:17 அஷ்டமி தொடங்கி 20/12/2023 அன்று மதியம் 2 மணி வரை அஷ்டமி இருக்கிறது. அதனால பைரவருக்குன்னு சொன்னாவே நம்ம ராகுகால பூஜை தான் நம்ம பைரவருக்கு செய்யணும். அதுதான் நம்மளுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியது. அதனால பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதனால அந்த புதன்கிழமையில இந்த அஷ்டமி திதி வந்ததுனால புதன்கிழமை ராகு காலம் எப்ப அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மதியம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை ராகு காலம் தான். 2 மணிக்கு அஷ்டமி முடிஞ்சிருது. அதனால நீங்க 12 மணிலிருந்து கூட நீங்க பைரவரை வழிபாடு செய்து அந்த மந்திரத்தை உச்சரித்து அந்த பலனை நாம் பெறலாம். அப்படி முடியல, நாங்க வேலைக்கு சென்று இருக்கோமா, எங்களால அந்த பூஜைகளை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ஆபீஸ்ல போயிருந்தாலும் சரி, பைரவரை முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு இந்த மந்திரத்தை அந்த இடத்திலே, அந்த ஆபீஸ் இடத்துல நீங்க உக்காந்துக்கிட்டு கூட பைரவரை மனசுல நினைச்சு நீங்க ஒரு 48 முறை, அப்படி முடியும் அப்படின்னா 108 முறை அந்த மந்திரத்தை உச்சரிச்சாவே உங்கள் வாழ்வில் இருக்கும் பணத்தடையை நிவர்த்தி செய்யும், அடகு வைத்த நகையை கட்டாயம் இருக்கலாம்ன்றது அழகாக இந்த சொர்ணாகாச பைரவரின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது நம்மளுக்கு அது பலன் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால அந்த மந்திரத்தை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ எந்த டைம்ல நம்ம அந்த வழிபாடுகளை செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கொண்டோம். இப்ப அந்த மந்திரத்தை நம்ம எவ்வாறு உச்சரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முழு மனதோட பிரார்த்தனை செய்யணும். பைரவரை நம்ம முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சு கோயில்களுக்கு செல்ல முடியும்னா கோயில்களுக்கு சென்று கூட அந்த மந்திரத்தை நீங்க பைரவர் முன்னாடி உட்கார்ந்து உச்சரிக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல எளிமையான முறையில கூட நம் இல்லத்திலே இருந்து கூட பைரவரை, சொர்ணாகாச பைரவரை மனசுல நினைச்சிட்டு நம் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. இப்ப நம் வாழ்வில முக்கியமான தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பணம் தான்.
அந்த பணம் நம்ம கையில இருந்தாவே நம்ம அடகு வைத்த நகையும் மீட்டிடலாம், புது நகையும் நாம் பெறலாம், பணப்புழக்கத்தையும் நம் வீட்டில் பெறலாம்ன்றது அழகாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த வழிபாடுகளை நாம் மேற்கொண்டால் இந்த நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கும் போது செல்வம் நம் வீட்டை தேடி வரும்ன்றது திருமூலர் நம்மளுக்கு அழகாக எழுதி வைத்துள்ளார். அதனால இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான மந்திரம் தான். 2 மந்திரங்கள் இருக்கு. நான் 2 மந்திரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்பவும் நான் சொல்றேன். ஆனா ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க டெய்லியும் சொல்லிட்டு வரலாம். அப்படி டெய்லி நீங்க சொல்லிட்டு வரும்போது உங்க வீட்டுல ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு பணம் தடை நிவர்த்தி செய்யும், எதிர்மறை சக்திகள் விலகும். அவ்வளவு சக்தி இருக்கு அந்த மந்திரத்துக்கு. கட்டாயம் இது நம்பிக்கையோடு நீங்க பக்தியோடு இந்த மந்திரத்தை உச்சரித்தால் மட்டுமே அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டா நம்மளுக்கு கிடைச்சிடுமா அப்படின்ற அவநம்பிக்கையோடு இதை செய்யாதீங்க. தயவு செஞ்சு நீங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு செயல் செய்தாலும் நம் மனதில் நம்பிக்கையோடு பக்தியோடு எவர் ஒருவர் அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதனுடைய பலனை கட்டாயம் உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதனால இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. இப்ப அந்த அதிசக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல் மந்திரம், இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க தினமும் கூட சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்க வீட்டுல கட்டாயம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். அடுத்த மந்திரம் சொன்னாகாச மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணாகாஷ்ண பைரவாய தனதானிய விருத்தி கராய சீக்கிரம் ஸ்வர்ணம் தேகி தேகி வசியம் குரு ஸ்வாகா. இந்த மந்திரம் தான். இப்ப இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல முடியலன்னா கூட கீழே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க, மந்திரத்தை ஈஸியா இருக்கும், உங்களுக்கு சொல்றதுக்கும் உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால இதை கூட நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல செல்வ செழிப்பு உண்டாகும், உங்க வீட்டுல ஐஸ்வர்யங்கள் நிறையும், புது தங்க நகைகள் எடுக்கலாம், அடகு வைத்த நகையும் மீட்கலாம், பணப்புழக்கம் அதிகரிக்கும். இது அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை தயவு செஞ்சு இந்த நாளை தவற விடாதீங்க. அழகாக நம்ம இந்த அஷ்டமி புதன்கிழமையில கிடைச்சிருக்கு. அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு அதனுடைய பலன்களை பெற்று அவருடைய அருளாசி பெற்று எப்போதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க இறைவனை நான் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.